everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா uneven skin toneக்கு எஃபெக்டிவா வர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பத்தி தான் பார்க்க போறோம். சோ அது என்ன ஹோம் ரெமெடி அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா please take a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனலில் ஹோம் ரெமெடி போட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும் நானும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் போடவே முடியல. அண்ட் ஃபைனலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெமெடி நான் 1 வீக்கில் யூஸ் பண்ணுறப்பவே எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ நான் அப்போவே போட்டுறணும், 1 வீக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போடலான்னு நினச்சேன். பட் என்னால் போட முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலவே இருக்கும். ஸோ இப்போ இந்த அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கான ரெமெடி பற்றி பார்க்கலாம். அன்ஈவன் ஸ்கின் டோன்னு சொல்லும்போது நமக்கு ஸ்கின் ஒரு கலரில் இருக்கும், அதை தாண்டி நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு கலரை நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிம்பிள் மார்க்ஸாக கூட இருக்கலாம், வாயை சுற்றி இல்லை மூக்கு சுற்றி பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், இல்லாட்டா டேன் ஆகி இருக்கலாம். ஸோ நமக்கு ஸ்கின் கலர் எப்படி வருது அப்படின்னா மெலனின் அப்படின்ற ஒன்று நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு கலர் கொடுக்குது. மெலனின் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க டீப் டஸ்கி ஸ்கின் டோனில் இருப்பாங்க. மெலனின் குறையாக இருக்கிறவங்க ஃபேர் வெரி ஃபேர் ஸ்கின் டோனில் இருப்பாங்க. ஸோ அந்த மெலனின் தான் நம்ம ஸ்கின் கலர், நம்ம ஐ கலர், அதுக்கப்புறமா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த மெலனின் நம்ம ஸ்கின்னில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுதான் அன்ஈவன் ஸ்கின் டோனாக ஆகும். ஸோ நம்ம நார்மல் ஸ்கின் ஒரு கலரில் இருந்து அதை தவிர நம்ம ஸ்கின்னில் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஒரு டார்க்கான பேச்சஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் அன்ஈவன் ஸ்கின் டோன்னு சொல்லுவோம். பட் சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. பட் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும், அண்ட் ஹேண்ட்ஸ் ஒரு கலரில் இருக்கும். இதுவுமே நமக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்ற கேட்டகரியில் தான் வரும். ஸோ இந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் எனக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், ஏர்ஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும், அண்ட் ஹேண்ட்ஸ் ஒரு கலரில் இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறீங்க, எந்த ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணாலும் அதை கண்டிப்பாக நெக்குக்கும் சேர்த்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் அண்ட் நெக் ஏர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருக்கும். பட் ஹேண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நானே தான். நான் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே கரெக்டாக நான் நெக்கு வரைக்கும் நான் கரெக்டாக அப்ளை பண்ணிடுவேன். பட் என்னோடய ஹேண்ட்ஸ்க்கு என்னோடய பாடிக்கு நான் அவ்வளோ பெரிய கேர்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. ஸோ என்னோடய ஃபேஸை விட என்னோடய ஹேண்ட்ஸ் எப்போதுமே ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஆல்சோ என்ன தான் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் என்ன தான் கேர் பண்ணாலும் என்னோடய ஃபேஸ் கலருக்கு என்னோடய ஹேண்டை என்னால் கொண்டு வரவே முடியல. அண்ட் நான் அதுக்கு நிறைய ரெமெடி பார்த்துட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் ஃபேஸ்க்குன்றப்போ நமக்கு குயிக்காக ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ் மாஸ்க் எதுவாக இருந்தாலும் சரி. பட் ஹேண்ட்ஸுங்கும் போது நம்ம அதை குளிக்க போகும்போது தான் பண்ணணும், அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த பேக்கெலாம் போட்டால் ட்ரை ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப எரிச்சல் பிடிச்ச வேலைகள் நிறைய இருந்தது. இதுக்காகவே நான் என்னோடய பாடி ஹேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் நம்ம ஃபேஸ் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக ஹேண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய ரெமெடி ட்ரை பண்ணேன். நல்லா போட்டுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக இருக்கணும். நமக்கு கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமே வரும். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், மாதக்கணக்கில் ரிசல்ட்டே தெரியல அப்படின்னா இது என்ன ரெமெடி அப்படின்ற மாதிரி நமக்கே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ப்ளஸ் நமக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெமெடி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என்னோடய அம்மா எனக்கு ஒரு சூப்பரான ரெமெடி சொன்னாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடி எங்கள் அம்மாவும் சரி என்னோடய சிஸ்டரும் சரி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னையும் இதை யூஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அதில் என்ன அப்படின்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கடலை மாவு சேர்த்துருப்பாங்க. ஸோ கடலை மாவு எனக்கு சின்ன வயசில் போடுறப்போ குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் தான் என்ன பண்ணிட்டேன், கடலை மாவு போடுறனால தான் எனக்கு இந்த மாதிரி பம்ப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடலை மாவு எந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே சுத்தமாக நான் போட மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் என்னுடைய ரெமெடிஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும், கடலை மாவு அவ்வளோவா இருக்காது என்னோடய ரெமெடிஸில். ஸோ அகெயின் நாங்கள் திரும்ப இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணு, ஹேண்ட்ஸ்க்காச்சும் நீ ட்ரை பண்ணு, ஃபேஸ்க்கு பண்ணாட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுனால நானும் சரி ஓகே அப்படின்னு நான் பண்ணேன். ஸோ அது என்ன ரெமெடி அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னோடய ரிசல்ட்ஸ் இதோட பற்றின என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த ரெமெடிக்கு தேவையான ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் கிராம் ஃப்ளோர் தான். இதை நான் ஒரு 2 ஸ்பூன் பவுலில் போட்டுக்கிறேன். அண்ட் செகண்ட் ரைஸ் ஃப்ளவரும் ஒரு 2 ஸ்பூன் பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரெமெடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வீடியோக்காக ஜஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட் நீங்கள் இதை எவ்வளோ கிராம்ஸ்லனாலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் ரெண்டையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடலை மாவு ஒரு 100 கிராம்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரைஸ் ஃப்ளவரும் நீங்கள் சேம் 100 கிராம்ஸ்க்கு போட்டுக்கோங்க. ஸோ இதில் தண்ணி மட்டும் படாமல்
ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ்வலாக எப்படி சோப் போட்டு குளிப்போமோ அதே மாதிரி சோப் போட்டுக்கணும். பட் அந்த சோப் வந்து கிளிசரின் பேஸ்டு சோப்பாக இருக்கணும். அதாவது கண்ணாடி மாதிரி சோப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சோப்பாக தான் இருக்கணும். ஸோ சோப்பை கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணக்கூடாது. அந்த ஃபோம் அப்படியே இருக்கும்போதே இந்த பவுடரை நம்ம அந்த சோப் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒர்க் ஆகும். ஜென்டிலாக ஒரு 2 minutes நம்ம சோப் கூடவே சேர்த்தே இந்த பவுடரை யூஸ் பண்ணணும். ஹேண்ட்ஸ், லெக்ஸுக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் சோப் கூட சேர்த்து. ஸோ அதுக்கப்புறமா யூஸ்வலாக நம்ம எப்படி பாத் பண்ணுவோமோ அதே மாதிரி குளிச்சுட்டு வந்துடலாம். பட் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பாடி லோஷன் போடணும். ஸோ பாடி லோஷனுக்கு நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட பாடி ஜெல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீம் கிடையாது, இது வந்து ஜெல் பேஸ்டு பாடி ஜெல். ஸோ இதில் நான் 2 வேரியண்ட்டில் வச்சுருக்கேன். ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ் அண்ட் ஸ்குவாலின் அண்ட் ஆல்ப்ஸ் குட்னஸ் குக்கும்பர் அண்ட் விட்டமின் இ. இந்த 2 ஃப்ளேவரில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து என்னோட ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணிப்பேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லோஷன் வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் இல்லையா, ஸோ நமக்கு ஸ்டிக்கிங் ஃபீலிங் எதுவுமே இருக்காது. நமக்கு ஸ்வெட்டான ரொம்ப இன்னும் ஸ்டிக்கி ஆகிடும் நார்மல் பாடி லோஷன்லாம். பட் இது வந்து அப்படி இருக்காது. ஸ்கின்குள்ளே உடனே அப்சர்வ் ஆகிக்கும். நமக்கு எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் இருக்காது. சில பாடி லோஷன்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ என்னோட ஸ்கின்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இட் மீன்ஸ் இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு. எனக்கு இந்த மாதிரி வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் தான் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸில் நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய அடிக்டாகவே ஆகிட்டேன். என்னோட ஃபேஸ் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னே தவிர என்னோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் எனக்கு தேவைப்படும். நார்மல் பாடி லோஷன் போட்டாலுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹைட்ரேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட விட்டமின் இ அண்ட் குக்கும்பர் இருக்கிற மாதிரியான வேரியன்ட் இருக்குல்ல, அது கூட நான் ஆல்ப்ஸ் குட்னஸோட லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த பாடி ஜெல் கொஞ்சமாக ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு அது கூடவே 2 ட்ராப் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு என்னுடைய பாடியில் வந்து ஹைட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் எந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங்கும் இருக்காது. இது ஆயில் அப்படின்றதுனால நமக்கு வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் மாதிரிலாம் இது இருக்கவே இருக்காது. ரொம்ப வாட்டரி மாதிரி தான் இருக்கும். ஸ்கின்குள்ளே குயிக்காக அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு யூஸ் மட்டும் கிடையாது, நிறைய யூஸ் இருக்குது. அதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூஸ் என்ன அப்படின்னா பாடி லோஷன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். இந்த மெத்தட் நீங்கள் வந்து பாடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சப்போஸ் உங்கள் ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து உங்கள் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் இதுவே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெர்ஃப்யூமுக்கு பதிலாக. ஸோ இப்போ என்னோட ஹேண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. எந்த ஒரு ஷைன் ஆயில் போட்ட மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல சூப்பர் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்சோ ஆல்ப்ஸ் குட்னஸோட பிராண்டில் வந்து பேரபன், சல்ஃபேட், மினரல் ஆயில் இது எதுவுமே கிடையாது. எல்லாமே வேகன் ப்ராடக்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பர்பிளில் த பிக் பியூட்டி ப்ளோ அவுட் சேல் வந்து 21st to 27th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 27th செப்டம்பர் ஷாப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து ஒரு குட்டி போர்ஷனில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா. பட் நான் வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிப்பேன். அண்ட் இதை வந்து நான் வந்து என்னுடைய பாத்ரூம் ஷெல்ஃபில் அதை அப்படியே வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மறக்காது அப்படின்னு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து குளியல் பொடி அப்படின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட்டு வாட்டரில் குளிக்கும் போது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிப்போம். பட் இது வந்து சோப் கூட மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. எனக்குமே ஃபஸ்ட்டு கேட்கும்போது வியர்டாக தான் இருந்தது. பட் என்னோடய அம்மாவும் சிஸ்டரும் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணேன். எதுக்காக இதை சோப் கூட கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னா, நம்ம தனியாக இதை போடுறப்போ வந்து ரைஸ் ஃப்ளவர் வந்து ரொம்ப ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் ஆகும். அது ஒரு டிப்பிக்கலான ஸ்க்ரப் மாதிரி ஆயிரும். பட் ஸ்க்ரப் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து சாஃப்டன் பண்ணணும். சாஃப்டன் பண்ணுறதுக்கு நம்ம சோப் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்போட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடணும், தனியாக போடக்கூடாது. தனியாக நீங்கள் போட்டுக்கலாம். எப்போ அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பவுடரே ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே கர்டோ மில்க்கோ எதுவோ ஒன்று உங்கள் ஸ்கின் டைம்க்கு ஏற்ற மாதிரி அது கூட ஆட் பண்ணி அதே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் அண்ட் பாடி பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் பாடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்க்ரப் மாதிரியே இருக்காது. மேபி பார்த்தோன்னே எல்லோரும் வந்து ரைஸ் ஃப்ளவரா டெய்லி ஸ்க்ரப் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து சோப் கூட மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இது வந்து லைக் ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் தான் இருக்கும். லைக் குளியல் பொடிலாம் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா,
அதே மாதிரி தான் இருக்கும் இதை சோப் கூட மிக்ஸ் பண்ணி போடுறப்போ. ஆல்சோ இது வந்து நம்ம போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீப் க்ளீன் பண்ணிடும், டர்ட் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்லேயே எனக்கு வந்து சூப்பரான சேஞ்சஸ் தெரிஞ்சுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சர், உங்கள் டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் நம்ம இப்போ சாதாரணமாக குளிச்சுட்டு வரப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காகவும் ஒரு மாதிரி கை வச்சாலே வந்து வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் இது வரைக்கும் பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட்டு குளிக்கிறோம், அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி குளிக்கிறோம், அவ்வளோதானே. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து ஸ்மூத்னஸ். செகண்ட் என்ன அப்படின்னா என்னுடைய டேன் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிறத நான் வந்து ஒரு 1 வீக்லேயே எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹேண்ட்ஸில் இருக்க டர்ட் எல்லாமே சுத்தமாக போயிடும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்துட்டோம், இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை வந்து இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக எல்லாரும் நான் இதை சொன்னதுக்கப்புறமா என்ன கேட்பீங்க அப்படின்னா அப்போ இந்த சோப் யூஸ் பண்ணக்கூடாதா அந்த சோப் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க. எனக்கு அந்த சோப் பற்றியெல்லாம் ஐடியா இல்லை, நான் அதை யூஸ் பண்ணியும் பார்க்கல. நான் யூஸ் பண்ணது இந்த பியர் சோப் தான், ஏன்னா அதுதான் என்னோட அம்மாவும் சிஸ்டரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணேன். ஆல்சோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெமடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.